ஹாய் குட் மார்னிங் மை டியர் போர்டுவுட் பீப்பிள்ஸ். வழக்கம் போல தான் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். விரிவான நல்லா செய்தி சுவாரஸ்யமாக இருந்தால் விரிவாக வாசிக்கலாம். இல்லை வேணும் தலைப்புச் செய்திகளே நம்ம நிறைய விஷயத்தை கணிச்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே செய்தி உள்ள போயிடலாம். ஆமாம், தலைப்புச் செய்திகள் தினத்தந்தி. சென்னை வந்து 25/7/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கொஞ்சம் சினிமா செய்திகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் பார்க்கலாம், தொடர்ந்து நிறைய பார்க்கலாம். ஷார்ட்டாக முடிக்கிறேன், வளவலன்னு பேச மாட்டேன், சரிங்களா? முதல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்க விளம்பரம் மட்டும்தான் சீரியஸ். ரெண்டாவது பக்கம் முழுசாக விளம்பரம். மூணாவது பக்கமும் விளம்பரங்க. ஆமாங்க, மூணாவது பக்கமும் விளம்பரங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கங்க வந்து நாலாவது பக்கம் வந்தாச்சு. அஞ்சாவது பக்கம் கூட இருக்குது. நாலாவது பக்கத்துலேருந்து அப்படியே போயிடுவோம், சரிங்களா? நாலாவது பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சென்னை ஜூலை 25 பீகாரை போல் தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியல் திருத்தம். முன்னேற்பாடு பணிகளை தொடங்கிய தேர்தல் கமிஷன். வாக்குச்சாவடி அலுவலர்களை முழுமையாக நியமிக்க உத்தரவு. பார்த்துங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆமாம், இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் சந்திப்பு. இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் சந்திப்பு பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டு மன்னர் சார்லஸை சந்தித்தார். சாந்திரிகாம் எஸ்டேட்டில் நடந்த இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி உடன் மன்னர் சார்லஸ் கை குலுக்கிய காட்சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கீழே ஒரு செய்தி இருக்குது, அது என்னன்னு பார்த்துடுவோம். புது டெல்லி பீகார் வாக்காளர் பட்டியல் பிரச்சனை. நாடாளுமன்ற முடக்கம் 4வது நாளாக நீடிப்பு. இரு அவைகளும் ஒத்தி வாய்ப்பு. ஓகேங்களா? சரி, இங்கே இருக்குது அந்த செய்தி. ஆமாம், ரொம்ப விவரமாக படிக்கிற மாதிரி அது இல்லைங்க. ஓகேவா? சரி, நாடாளுமன்ற துளிகள். இங்கேயும் அதே மாதிரி சின்ன சின்னதாக நிறைய விஷயம் இருக்குது. சும்மா நம்ம அப்படி பார்த்தீங்களா, யூ கேன் சீ திஸ், அப்படியே பாருங்கள். அப்படியே வரிசையாக சின்ன 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 விஷயங்கள் தான். இது முழுமையாக படிக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆமாம், வேணா அப்படி லைட்டாக அப்படி பார்த்துடுவோம். மேலோட்டமாக பார்க்குறதாங்க எப்பவுமே நல்லது. நிலாவை தூரத்துலேருந்து ரசித்தாதாங்க அழகு. உள்ளே போகணுன்னு வச்சுக்க நொந்துடுவேன். ஓகேவா? ஸோ ஆமாம், நாடாளுமன்ற துளிகள். விமானத்துக்கு மிரட்டல்கள், விமானிகள் மருத்துவ விடுப்பு, விமானங்களில் குறைபாடுகள், அப்புறம் ஜல் ஜீவன் திட்டம், நீதிபதி காலி பணியிடங்கள், அப்புறம் பெற்றோரை கவனிக்க விடுமுறை, அணு உடைகள், ஆசிரியர் காலி இடங்கள், தேசிய கல்விக் கொள்கை. பார்க்கும்போது படிக்கணும்னு தான் தோணுது. உள்ளே போயிட்டு அப்படியே படிக்கணும்னு தான் தோணுது. nobody is going to watch it, nobody is going to hear it. யாரும் பெருசாக அது கேட்க போகிறதில்ல. ஸோ why should I want to waste my time, right? அதுக்கு தான் அப்படி போயிடலாம், வேகமாக போயிடலாம், ரைட்டா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. ரஷ்யாவில் துயர சம்பவம். விமானம் விழுந்து நொறுங்கி 48 பேர் பலி. 48 பேர் பயணித்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் இருந்து புகை வந்த காட்சி உள்படம். இதே போன்று விமானம் தான் விபத்தில் சிக்கியது. இதே போன்ற விமானம் தான் விபத்தில் சிக்கியதான். ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் மாடல். இந்த மாதிரி ஒரு விமானம் தான் விபத்தில் சிக்கிருக்கிறது. ஓகே, சி திஸ், டேக் அ லுக். ஒரு லுக்கு ஒரு லுக். ஆமாம், ஜஸ்ட் டேக் அ கிளான்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விமானம் தான் விபத்துக்கு உள்ளாக இருக்குது. தென் அன்பானவர்களே, மாடியர் போர்டுவுட் பர்பஸ், பெரிய மாணவர்களே, தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2026 கண்டிப்பாக 100% இல்லைங்க, 10,000 இல்லைங்க, லட்சம் இல்லைங்க. இட்ஸ் அ டேஞ்சரஸ் இயர். அது உங்களுக்கு புரியல. நான் அடிக்கடி சொல்வேன், கனவுகள் வந்து கடவுளின் நன்கொடை என்று. ஆமாம், நீங்கள் யாரும் கனவுகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கறது இல்லை. பிகாஸ் பணம் பின்னால் ஓடுறவங்களுக்கு அது சம்மந்தமான பேய் கனவுகள் தாங்க வரும். பணத்தை விரும்பாத மக்களுக்கு நல்ல கனவுகள் வரும். அந்த நல்ல கனவுகள் அந்த காலையில் 4 மணியில் இருந்து
ஆமாம். ஒரு 5 மணிக்குள்ள திடீர்னு சிலருக்கு விழிப்பு வரும். உங்கள தான் சொல்றேன். ரொம்ப பேருக்கு உலகத்தில இருக்கிற ரொம்ப பேருக்கு திடீரென்று ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார நேர்மையான, உண்மையான, நல்ல உழைக்கக்கூடிய மனிதர்கள், நல்ல உறங்குறார்கள் பாருங்க. நல்ல உறக்கம். தப்பான உறக்கம் இல்ல. இல்ல தூங்காமயே இருக்கிறான் ரொம்ப பேர். உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு 99% பேர் ஒரு பையன் தூக்கம் இல்லாம தான் தவிக்கிறான். ஏன்னா திருட்டு பசங்களுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? எவன் வந்து புடிப்பான், எவன் வந்து அடிப்பான், எப்ப ஜெயிலுக்கு போவான். இப்படியே அவன் இருக்கிறதுனால ஹி கேனாட் ஸ்லீப். ஓகே. நல்ல மனிதர்களுக்கு நல்ல உறக்கம் இருக்கும். அவர்களுக்கு நல்ல கனவுகள் வரும். அந்த கனவுகளை யார் கொடுத்தார்கள் என்றால், நன்கொடையாக கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரியும். தட் மீன்ஸ் வாட்? ஃபார்ச்சூன். ஆமா. ஒரு வருடங்களுக்கு அப்புறம், 10 வருடங்களுக்கு அப்புறம், 15 வருடங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஏன் இவ்வளோ தூரம்? அவர்கள் சாவியே அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். இத்தனாம் தேதி, இன்ன டைம், இன்ன இரவு, இன்ன வருடம் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதை கூட அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஸோ கனவுகள் கடவுளின் நன்கொடை. அந்த மாரி கனவுகளே உங்களுக்கு நிறைய விஷயங்கள சொல்லும். நம்ம சாவ போறதே சாவ போறோமா? சாவ போறியா? சாதிக்க போறோமா? சாதிக்க போலியா? ஏகப்பட்ட விஷயங்கள சொல்லும். ஸோ கனவுகளை தயவு செய்து அ உதாசீனப்படுத்தாதீர்கள். சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பங்களாதேஷ் சொல்றது பார்த்தீங்களா, இந்த திஸ் இயர்னா ஜனவரியிலிருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் 1, 2, 3, 4 இல்ல உலக நாடுகள் 195லும் தினம் ஒரு பேரழிவு, பேரிடர். அது சூறாவளி காற்றோ, சுனாமியோ, நிலநடுக்கமோ, காட்டு தீயோ, அ பாலைவன சூறாவளி ஏதோ ஒன்று சம்திங் போய்கிட்டு தான் இருக்கு. சொல்லப்போனால் ஐ திங்க் 2026லேயே இந்த உலகம் முடிவுக்கு வந்து விடும். சரியா? இருந்தாலும் நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு தாங்க உங்களை நான் நியூஸ் படிங்க, நியூஸ் கேளுங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு அப்படி தப்பிக்கலாம். ஏதோ ஒரு சுனாமி இல்லை ஏதோ ஒரு நிலநடுக்கம் அப்படி ஏதோ ஓடலாம். ஒரு 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 சமவெளியான ஒரு இடத்துல போய் வந்து பதுங்கிக்கலாம். ஃபாரின்லலாம் நிறைய பங்கர்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பங்கர்ஸ் எல்லாம் மலையெல்லாம் குடஞ்சி 6 மாதம் 10 மாதத்துக்கு தேவையான உணவு கிணவு டாக்டர் கிட்டர் சுனமா கிணமா எல்லாம். ஆமாம், நீச்சல் குளம் இப்படி எல்லாம் ஒரு 6 மாதம் ஃபுட்டு கிட்டு சாக்லேட் கீக்கிள் சரக்கு கிறக்குன்னு எல்லாம் ஃபிகர் எல்லாம் அவன் வச்சுருக்கான். பட் இங்கே ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இந்த புதுடெல்லி ஜூலை 25 நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க நடவடிக்கையாங்க. 3 நபர் விசாரணை குழு அமைக்கப்படும் மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். இது என்னன்னு பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண நலம் பெற வேண்டும். பிரேமலதா விஜயகாந்தும் வாழ்த்தாங்க. ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னதான் வந்து அவங்க தகப்பனாரும் சரி, அவங்க குடும்பமும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் மேல் துரோகம், துரோகம் மேல் துரோகம் 1969லிருந்து இன்று வரை செய்து கொண்டு இருந்தாலும், அது வேற, அது அரசியல். இது ஒரு மனிதன் உடல் முடியாமல் இருக்கிறார். நானும் கூட நான் நிறைய அவரை பற்றி கண்டனங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு சுத்தமாக திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் எந்த கட்சிக்காரனையும் பிடிக்காது, எம்ஜிஆரை தவிர. ஸோ அவர் குணமடைய வேண்டும், அவர் பூரண குணமடைய வேண்டும். என்னென்னமோ பத்திரிகைகளெல்லாம் என்னென்னமோ சோசியல் மீடியாவில் என்னென்னமோ சொல்லுவானுங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. உப்புக்கு சப்பி இல்லாதது, துட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கண்ட கருமத்தையும் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதையும் இந்த யூடியூப் ஆதரிச்சுன்னு இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. பட் எனிவே, ஆமாம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூரண குணமடைந்து எந்த ஆன்ஜியோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சரியாக தெரியலங்க. நம்ம ஏதோ பேப்பரில் வரத வச்சு எப்படி படிச்சிக்கின்னு ஏதோ கதையை ஓட்டுறோம். நமக்கு உண்மை பொய் எதுவென்று சரியாக தெரியாது. பேப்பரில் வருது, அதை வச்சு நமக்கு தெரிஞ்சதை போட்டுக்கிட்டு குழப்பி கிழப்பி ஏற்கனவே மக்களை குழப்புறாங்க. இதில் நம்ம வேற இன்னும் மக்களை குழப்பின்னு இருக்கிறோம். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இருந்தாலும் அவர் குணமடைந்து மீண்டும் தன்னுடைய குடும்பத்தாருடன் அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்ம வந்து ஆண்டவரிடம் நம்ம வந்து கேட்டுக்கொள்ளலாமா? ஓகே. அடுத்தது வேறு ஒரு செய்தி இருக்குது. அது என்னன்னு பார்த்துடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புது டெல்லி நெல்லை எம்பி வெற்றியை எதிர்த்து
நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த தேர்தல் வழக்கு விசாரணைக்கு தடை சுப்ரீம் கோர்ட் அதிரடியாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நெல்லை எம்பி வெற்றியை எதிர்த்து நெல்லை எம்பி வெற்றி அது என்னன்னு தெரியல. உள்ளே போனால் தான் தெரியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். எதுக்கு உள்ளே போயிட்டு அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. நெல்லை எம்பி வெற்றியை அடைந்திருக்கிறார். அதை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த தேர்தல் வழக்கு விசாரணைக்கு தடையாம். சுப்ரீம் கோர்ட்டு வந்து அதிரடியாம். அது பார்த்துக்கலாம். அப்படியே ஆண்டு நம்ம இப்போ 5வது பக்கத்துக்கு வந்துருவோங்க. ஓகேவா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு தலைப்பு செய்தி மாதிரி தான் இதுவும் இருக்கிறது. அதையும் பார்த்துக்குங்க. நானும் வாசிக்கிறது தலைப்பு செய்தி தான். நான் விரிவாக இன்னும் எதையும் வாசிக்கலை. ஓகே. இது பார்த்தீங்கன்னா லண்டன் 95% வேளாண் பொருட்களுக்கு வரி விலக்கம். எவ்வளோ? 95% என்னது வேளாண் பொருட்களுக்கு வரி விலக்கு. இந்தியா இங்கிலாந்து இடையே தடை அற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. வரலாற்று சிறப்பு மிக நாள் என பிரதமர் மோடி பெருமிதமாக. தமாஷா தான். எனக்கு இது தமாஷா இருக்குது. பிரிட்டிஷ்காரன்னாக்கா அவனை வந்து தோற்றணும் நம்ம. இப்போ பிரிட்டிஷ்காரங்கிட்டேயே உறவு என்பது போல் இருக்கிறது. எதுவாக இருந்தானே மனிதர்கள் தானே. ஒருவரோடு ஒருவர் நாம் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவர் வேற இவர் வேறையா? ஏழ்மையானவன் பணக்காரனா எல்லாருமே ஒன்று தான். உலக மக்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் தான் என்னை பொறுத்த வரையில். ஆகையினால் பார்த்தீங்கன்னா 95% வேளாண் பொருட்களுக்கு வரி விலக்கு. இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. வரலாற்று சிறப்பு மிக்க நாள் என பிரதமர் மோடி பெருமிதம். நைஸ், நல்லா இருக்கு. தலைப்பு செய்தி தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோவில் பிரதமர் மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மத்திய வர்த்தக மந்திரி பியூஷ் கோயல், இங்கிலாந்து வர்த்தக மந்திரி ஜோனதான் ரெனால்டு ஆகியோர் பரிமாறிக்கொண்ட போது எடுத்த படம். See this picture. ஓகேங்களா? டேக் a look. டேக் a glance. பார்த்தீங்களா? ஓகே. அப்படியே கீழே போயிடலாம். அடுத்த செய்தி கொஞ்சம் வேகமாக போகலாம். ரைட்டா? ஓகே. சென்னை ஜூலை 25 இதய துடிப்பில் மாறுபாடு ஏற்பட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை. 2 நாட்களில் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என ஆஸ்பத்திரி நிர்வாகம் தகவல். மு க ஸ்டாலின். ஓகே. சிதிஸ் பார்த்தீங்களா? இந்த நியூஸ் பாருங்கள். நம்ம முதலமைச்சர் ஃபோட்டோகிராஃப் அங்கே இருக்குது. ஓகேவா? ஆமாம். எனக்கு இந்த அப்போலோன்னும் போது எனக்கு வந்து பகீர் இன்னும் ஏன் சொல்லுங்களேன். அப்போலோ வந்து எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, ஆமாம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க அப்போலோவா. ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா அப்போலோவுக்கு அந்த மாதிரி ஒரு மறைமுக பெயர் ஏறுகிறது. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அங்கே ஃபஸ்ட்டு போனாங்க. அப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க. ஜெயலலிதா போனாங்க, அங்கேயே முடிச்சு விட்டாங்க. அப்போது இது மாதிரி ரொம்ப பேர் போயிருக்கிறாங்க, அங்கேயே முடிச்சு விட்ருவானுங்க மேக்ஸிமம். இப்போ நம்ம தமிழ்நாட்டின் தலைவர் மு க ஸ்டாலின் வேறு அங்கே போயிருக்கிறாரு. பேசாமல் அவரை அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிட்டாக்க நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறது எப்படின்னா அறிஞ்சிக்க முடியும் இல்லையா? அறிஞ்சிக்க முடியாதுல்ல. ஒருவர் மனது 9 அடியில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. யார் மனசு யாருங்க அறிஞ்சிக்க முடியும்? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, காஞ்சிபுரம் ஜூலை 25 தமிழகத்தை உலுக்கிய சம்பவம். துக்க மாத்திரை கொடுத்து 2 குழந்தைகளை கொன்ற கொடூர தாய்க்கு சாகும் வரை சிறை. கள்ள காதலனுக்கும் அதே தண்டனை விதித்து காஞ்சிபுரம் கோர்ட் அதிரடி தீர்ப்புங்க. ஐயோ மை காட். சிதுங்க அது போய் படிக்கலாமா என்னன்னு? படிப்புங்க. இதுதான் நமக்கு ஜான் பாஸ்கோ எப்பவுமே நேற்று சேரன் சோழம் பாண்டியன் அந்த மயிலானுங்களை பற்றிலாம் ஜான் பாஸ்கோ பேச மாட்டான். இன்றைக்கி இருக்கிற என்னை பற்றி, பக்கத்து வீட்டுக்காரன் பற்றி, எழுத்து வீட்டுக்காரன் பற்றி. காலையில் வேலைக்கு போனவன் திரும்பி வீட்டுக்கு வந்தானா, இல்லை எங்கேயாச்சும் செத்து போனானா, குடிச்சிட்டு, இல்லை அப்பா கடையில் தூங்குறானா. இதுதான் ஜான் பாஸ்கோ எப்பவும் பேசுவது. நான் நேற்று செத்து போன நாள், நாளைக்கு அது எவனுக்குமே தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் தான் வெற்றி காலம், சாதனை காலம், சாப்பாடு காலம், தூங்குகிற காலம், செத்து போகிற காலம். அதனால் நான் எப்பவும் இன்றைய பற்றி தான் பேசணும்னு நினைப்பேன். சும்மா பழைய சோறை வந்து தூணுலாம் நம்மளால் உட்காந்துன்னு இருக்க முடியாது. ரைட்டா?
ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம் ஜூலை 25. குன்றத்தூரில் கள்ளக்காதல் விவகாரத்தில் தூக்க மாத்திரை கொடுத்து 2 குழந்தைகளை கொன்ற கொடூர தாய்க்கும் அவருடைய கள்ள காதலனுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி காஞ்சிபுரம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. ஓகே, 2 குழந்தைகளை கொன்று விட்டோம் என்ற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் 2 சக்கர வாகனத்தில் கோயம்பேடு வந்து இறங்கிய அந்த பெண்ணின் முகத்தை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்து இருக்க முடியாது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு. ஓகேவா? அபிராமி. ஓகே, காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள 3ஆம் கட்டளை அங்கனீசுவரர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜய், வயது 30. தியாகராய நகரில் தனியார் வங்கியில் வீட்டுக்கடன் வாங்கி கொடுக்கும் பிரிவில் வேலை செய்து வந்தார். இவருடைய மனைவி அபிராமி, வயது 25. இவர்கள் இருவருக்கும் அஜய் 6 என்ற மகனும் கார்னிகா 4 என்ற மகளும் இருந்தனர். அபிராமி சமூக வலைதளங்களில் அவ்வப்போது ரீல்ஸ் வெளியிட்டு வந்தார். அமைதியாக சென்று கொண்டு இருந்த அந்த குடும்பத்தில் பிரியாணி வடுவில் புயல் வீச தொடங்கியது. பார்த்தீங்கன்னாக்கா, சி திஸ் அபிராமி. மறுபடியும் ஒரு தடவை இந்த அபிராமி ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேயா? அப்புறம் கீழே என்னன்னா கள்ளக்காதல். அதே பகுதியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்தவர் மீனாட்சி சுந்தரம், 25. அந்த கடையில் அபிராமி அடிக்கடி பிரியாணி வாங்கி வந்தார். சில நேரங்களில் மீனாட்சி சுந்தரமே அபிராமி வீட்டுக்கு பிரியாணியை கொண்டு வந்து கொடுப்பார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட அறிமுகம் மெல்ல மெல்ல சிரித்து பேசும் அளவுக்கு வளர்ந்தது. இருவரும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் பாட்டு பாடி வீடியோக்களை வெளியிட்டனர். இந்த நெருக்கம் அவர்களுக்கு இடையே கள்ளக்காதலாக மாறியது. கணவர் மற்றும் குழந்தைகள் இல்லாத நேரத்தில் மீனாட்சி சுந்தரத்துடன் அபிராமி உல்லாசமாக இருந்தார். மனைவியின் நடவடிக்கையை விஜய் கண்டித்தார். 2 குழந்தைகளை கொன்றார். எனவே தனது உல்லாச வாழ்க்கைக்கு கணவர் மற்றும் குழந்தைகள் இடையூறாக இருப்பதாக கருதிய அபிராமி தனது கள்ள காதலின் ஆலோசனைப்படி அவர்களை தீர்த்து கட்ட திட்டமிட்டார். தங்களது திட்டப்படி கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு பாலில் அதிக அளவு தூக்க மாத்திரைகளை கலந்து தனது 2 குழந்தைகளுக்கும் கொடுத்தார். தாய் கொடுத்த அந்த பாலை கள்ளம் கபடம் அறியாத 2 குழந்தைகளும் வாங்கி குடித்து விட்டு தூங்கிவிட்டனர். மறுநாள் காலை அபிராமியின் கணவர் விஜய் எழுது வேலைக்கு புறப்பட்டார். அப்போது குழந்தைகள் இன்னும் ஏன் ஏந்திருக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அபிராமி ஏதோ ஒரு காரணம் கூறி சமாளித்தார். கள்ளக்காதல் ஜோடி கைது. விஜய் வேலைக்கு சென்ற சிறிது நேரத்தில் குழந்தைகளின் உடலை வீட்டிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பினார். அன்று மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த விஜய் தன்னிடம் இருந்த சாவியால் வீட்டை திறந்தபோது அங்கு குழந்தைகள் இருவரும் படுக்கையில் பிணமாக கிடந்ததையும் அபிராமி மாயமாகி இருந்ததையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக அபிராமியின் கணவர் விஜய் கொடுத்த புகாரின் பேரில் குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பின்னர் கோயம்பேடு பஸ் நிலையத்தில் வைத்து அபிராமியை கைது செய்தனர். இதையடுத்து இவருடைய கள்ள காதலன் மீனாட்சி சுந்தரத்தையும் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். 7 ஆண்டுகளாக நடந்த வழக்கு. இந்த வழக்கு விசாரணை முதலில் செங்கல்பட்டு கோர்ட்டில் நடந்து வந்தது. பின்னர் இந்த வழக்கு காஞ்சிபுரம் முதன்மை மற்றும் மாவட்ட அமர்வு கோர்ட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அரசு 2ஆம் பக்கம் போட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2வது பக்கம், ஏன்னா நான் பெறட்டணும்ல.
இட் வில் டேக் டைம் ஸோ அது ஆமாம், இட் வில் டேக் டைம். அது நம்ம வேறு போய் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து 2ஆம் பக்கம் அப்படின்போது அது இதுதான். இதோ இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். வேடை நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, தோங்க தோங்க தோ இருக்குங்க. கொடூர தாய்க்கு சித்துங்க. தோ திஸ் ஓகே, அதான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்க, அந்த செய்தி தான். பார்த்தீங்களா? அந்த ஏதோ ஒடிசெட் அந்த இதெல்லாம் போட்டு முகத்தெல்லாம் மூடியிருக்காங்க. திஸ் கை இது யாருன்னு பார்ப்போம். ஓகேவா? கள்ள காதலுக்காக தாம் பெற்ற 2 குழந்தைகளை கொலை செய்த அபராமி முகத்தை மூடியபடி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட்ட போது எடுத்த படம். மறுபடியும் அதோட பாருங்கள். இந்த மாதிரி முகரக்கட்டைகள்லாம் அங்கே கண்டிப்பாக பார்க்கணுங்க. இந்த மாதிரி முகரக்கட்டைகள்லாம் வந்து ஏதாவது பப்ளிக் பிளேஸில் வச்சு இந்த மாதிரிலாம் இந்த தூக்கு தண்டனை கிக்கு தண்டனை இப்படிலாம் இல்லைங்க. எப்போ இப்படி அன்றைக்கி பிடிச்சாங்க பார்த்தீங்களா? அன்றைக்கி இந்த முஸ்லீம் நாடுகள் இருக்குது பாருங்கள், ஒரு 53 நாடோ 55 நாடோ என்னமோ சொல்கிறாங்க. அங்கெல்லாம் நட்ரோலில் வச்சு ஆமாம் மரத்தில் கட்டி ஆமாம் ஒரு 1000 2000 பேர் கையில் கல்லை கொடுத்து சாகுற வரைக்கும் அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி அடித்து கொள்ளணும் பப்ளிக் பிளேஸில். ஆமாம், என்ன இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம மன்னராட்சின்னு சொல்கிறோம். ஆனால் அப்போல்லாம் பார்த்தாக்க இந்த மக்கள் வந்து எப்போவுமே மக்கள் ரொம்ப மோசமானவனுங்க. அதெல்லாம் மன்னராட்சி ரொம்ப சிறந்தது என்றே நான் நினைக்கிறேன். மறுபடியும் மன்னராட்சி வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் இருக்குது. ஏன்னா மயிரத்தாய் இவெல்லாம் ஒரு தாய், இவளுக்கெல்லாம் கோர்ட்டு போலீஸு பாதுகாப்பு, தேவையில்லாமல் அரசாங்க ஜீப்புக்கு பெட்ரோல் டீசல், இதுக்கு ஒரு வக்கீல், இதுக்கு ஒரு நீதிபதி வேறு சீட்டில் உக்காந்துன்னு பெஞ்சை தட்டிக்கின்னு என்ன பிடிச்சுமா தப்புன்னு தெரிஞ்சுதான் சுட்டு தள்ளணுமான்னு போகிறத விட்டுட்டு இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை. சரி எப்படியோ போங்க. நமக்கு நமக்கு என்னென்னு எப்படி சொல்கிறது? என் வீட்டு காசுப்பா, என் வரி காசு, என் பணம், என் ரத்தம் மூக்கு செடியில் இருந்து வாயிலிருந்து வர காற்று வரைக்கும் எல்லாத்தையும் வரியை வாங்கி உனக்கு சம்பளம் கொடுக்குறது அரசாங்க அதிகாரி, அவன் இவன் லொட்டு லொசுக்கு எல்லாம் கருமாந்திரம் பிடிச்ச திருட்டு நாய்ங்களுக்கெல்லாம் என் காசு என் பணம் என் ரத்தம் போகுது. அப்புறம் நான் கும்பிடாமல் முன்னா பாராட்டுவேண்ணா? அட போகையாயோ, அட போகையா. சரி, இந்த கருமத்தை படிப்போம். அப்புறம் 1ஆம் பக்க சுழற்சி. தரப்பில் வக்கீல் சசிரேகா ஆஜரானார். மொத்தம் 25 பேர் சாட்சியம் அளித்தனர். இது எப்பயோ நடந்துருக்குங்க. இப்போ 7 ஆண்டுகள் அவன் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பான். குழந்தைகள் பாவம், எந்த குற்றமும் மரியாதை அப்பா அம்மா பாடின பாவம் பிள்ளைகளை போய் சேரணுவான். இந்த சனியை பண்ண பாவம் குழந்தைங்களா இருக்கும்போதே அதுங்க உயிர் போயிடுச்சு. எல்லாம் தரித்திரங்கள். இந்த மாதிரி தரித்திரம் தெருவுக்கு இருக்குது. தமிழ்நாடு பூரா எத்தனை கோடி தெருவு இருக்கும், அத்தனை தெருவுலையும் இந்த மாதிரி தரித்திரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி தரித்திரங்களை சுடுவதா வெட்டுவதா இல்லை வந்து காதில் ஈயத்தை ஊசிய காதில் அந்த ஈயத்தை காய்ச்சி அப்படியே ஊற்றணும். பப்ளிக்கில் வச்சு கொள்ளணும். ஏந்த கட்சிக்கார திருட்டு பசங்க இங்கே இது. ஆமாம், அதிமுகவில் ஒரு 2 கோடி பேர் இருக்கான், திமுகவில் ஒரு 2 கோடி பேர் இருக்கான்றான். என்ன திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு வருவான், அதிமுகவில் திமுக வருவான். மொத்தத்தில் 2 கோடி பேர் தான் திருட்டு பசங்க. இங்கேயும் அங்கேயுமா மாறிப்பாங்க. எவ்வளோ நாளாக மாறிப்பான்? எல்லாம் கிழப்பசங்க, எல்லாம் 70 வயசு 75 வயசு 90 வயசு. இனிமேலாம் சாவுதான், தினம் ஒருத்தன் சாவான். தினம் திமுக கட்சியில் அதிமுக கட்சியில் எல்லோரும் செத்து போவான். சின்ன பிள்ளைங்க, வாலிப பசங்க, இளைஞர் பசங்க ஏதாவது இந்த நம்ம பீச்சில் கடலை போடுறத விட்டுட்டு, தியேட்டரில் போயிட்டு கேன்டீனை காலி பண்ணுறத விட்டுட்டு சோப்பு விற்கிறது, சீப்பு விற்கிறது, படித்தவெல்லாம் இங்கிலீஷ் புக்கு விற்கிறான் என் ரோடு மேலே. என்னமோ சம் புக்ஸுங்க. ஆமாம், நல்லா படிச்சுட்டு பிஏ எம்ஏ நல்லா படிச்சுட்டு இந்த இங்கிலீஷ் புக்குங்க இருக்குதுல்ல, 10 புக்கை இப்படி வச்சுக்கிறான், ஒரு டையை கட்டிக்கிறான், ரோடு பூரா சுற்றி அந்த புக்கை விற்கிறான். அவனுக்கு ஏதோ 4000 5000 தான் சம்பளம் மாதம் ஆனால் அவன் கொடுப்பா போல இருக்குது. ஆனால் ஒரு புக்கு விற்றா
ஏதோ கமிஷன் கிடைக்கும் போல இருக்குது. அட கருமம் பிடிச்சவன் எவன்டா இன்னைக்கு புக்கு வாங்குறான், எவன்டா இன்னைக்கு படிக்கிறான்? ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? ஏன், எதுக்கு, எப்போ, இன்னும் கேள்வி கேளுங்கடா, டேய் கேள்வி கேளுங்கடா, பைத்தியக்கார பசங்களை, அறிவு இல்லாத நாதாரிங்களே. என்னைக்கு தான்டா உங்களுக்கு ரோசம்? நானும் காலங்காலமாக காரி துப்புறேன், காரி மேலே துப்பு. சி, ரோசம், மானம், ஈனம், சூடு, சொரணை ஒன்றுமே இல்லாதவனுங்களா இருக்கிறீங்களாடா பாவிங்களா. சி, உங்கள்கிட்டலாம் பேசுகிறதே ரொம்ப பெரிய தப்பு. உங்கள் மூஞ்சி, உங்கள் நெல்லெல்லாம் வந்து என் மேலே படாத அளவுக்கு நான் வாழணும். அப்போ தான் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மக்களாடா நீங்களாம், நீங்களாம் எல்லாம் கொடுமடா இதெல்லாம். முளையிலே கிள்ளி எரிய வேண்டியதை வளர்த்து விட்டுட்டு, வேடிக்கை பார்க்க விட்டுட்டு, அதில் என் வீட்டு வரி, என் ரத்தம், நான் உண்மையாக கஷ்டப்படுறேன், பொய் பேச மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், வருமானம் ரொம்ப கம்மி, ரொம்ப வருமானம் கம்மி. இந்த வருமானத்தையும் இழவெடுத்த திருட்டு அயோக்கிய நாய்ங்க, புறம்புக்கு எச்ச செயின் இருக்கிறவன், ஊடு பூந்து திருடுறவன், மக்களை அடிமையாகி அவன் சொத்து கித்து வீடு வீடு ஆட்டையை போடுறவன், தாசில்தார் ஆஃபீஸரு, தலைவன், மயிறு, மண்ணாங்கட்டி எல்லாம், ஏரி குளங்கள்லாம், மீன் வாழற இடம், பாம்பு வாழற இடம் எல்லாத்தையும் அபகரித்து அதை ஆட்டையை போட்டு அதை இந்திக்காரங்கிட்ட அவங்ககிட்ட இவங்ககிட்ட விற்கிறது. சரி, அப்படி விற்கிறது. அது மட்டும் இல்லை, டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட். அட பாவிங்களா. சரி சரி, எல்லா பாவத்துக்கும் இந்த 26 தான் உங்களுக்கு. நல்லா இன்னும் பாவம் பண்ணு, எவ்வளோ பாவம் பண்ணுறியோ பண்ணு. 26க்கு மேலே நீ எல்லாம் இருக்க போகிறதில்ல, புரியல? 26 தான் உனக்கு கடைசி காலம். நல்லா திருடு, நல்லா துண்டு, நல்லா ஆட்டையை போடு, நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு சாவு. தரித்திரம் முடிச்சவனுங்களா. சரி, ஓகே. ஆமாம், தரப்பில் வக்கீல் சசி ரேகா ஆஜரானார். மொத்தம் 25 பேர் சாட்சியம் அளித்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கு விசாரணை முடிந்தது. இதன் தீர்ப்பு ஜூலை 24ஆம் தேதி, அதாவது நேற்று அறிவிக்கப்படும் என்று கோர்ட் தெரிவித்து இருந்தது. கண்ணீர் விட்டு கதறினார். பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கில் தீர்ப்புக்காக காஞ்சிபுரம் முதன்மை மற்றும் மாவட்ட அமர்வு கோர்ட்டில் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். பாருங்க, இந்த கம்நாட்டி தான் அந்த கம்நாட்டி. அவன் பேர் மீனாட்சி சுந்தரமா. மீனாட்சி, மதுரை மீனாட்சின்னு ஒரு நல்ல பேரை வச்சிங்கன்னு, சுந்தரம் என்றால் அழகு என்று அர்த்தம். ஒரு சாமி பேரை வச்சுக்கின்னு சுந்தரம் சொல்லிட்டு ஒரு அழகு பேரை வச்சுக்கின்னு என்ன கருமாந்திரம் வேலை பண்ணிருக்கு பாரு இந்த தரித்திரம். இந்த தரித்திரத்தெல்லாம் நடு ரோட்டில் படுக்க விட்டுட்டு ஒரு 10 லாரியை, முதல்ல ஒரு லாரி அப்படியே ஏறி இறக்கணும், திருப்பி அதே லாரி ரிவர்ஸில் வந்து மறுபடியும் ஏறி இறக்கணும். சுத்தமாக ரவோண்டு சதை கூட இல்லாத அளவு ஒரு 10 லாரி அப்படியே ரோடில் அப்படியே இந்த பயிரை படுக்க விட்டு ஏற்றி 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 அரைச்சி ரவோண்டு சதை கூட இல்லாத வரைக்கும் வல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நாதாரிகளெல்லாம் கொல்லணும். எங்கே இந்த அரசாங்கம் பண்ண போகுது? அப்படி பண்ணணும்னா மொத்த பேரையும் இல்லை கொல்லணும், மொத்த திருட்டு பசங்களையும் இல்லைப்பா லாரியை ஏற்றி கொள்ளணும், மொத்த திருட்டு பசங்களையும். கருமா. சரி, ஓகே. என்னது சிறிது நேரத்தில் தான். ஆமாம், கண்ணீர் விட்டு கதறினார். பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கில் தீர்ப்புக்காக காஞ்சிபுரம் முதன்மை மற்றும் மாவட்ட அமர்வு கோர்ட்டில் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். சிறிது நேரத்தில் நீதிபதி செம்மல் தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார். அப்போது அவர், நீங்கள் இருவரும் குற்றவாளிகள், ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா என்று அபிராமி மீனாட்சி சுந்தரத்தை பார்த்து கேட்டார். அதற்கு அபிராமி, எனக்கு தாய், தந்தை, தம்பி உள்ள நிலையில் அவர்களோடு வாழ வேண்டும், அதற்காக குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என கண்ணீர் விட்டு கெஞ்சினார். அதேபோல மீனாட்சி சுந்தரமும் தனக்கு வயதான தாய், தந்தை உள்ள நிலையில் 7 ஆண்டுகளாக ஜாமீனில் கூட வர முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டாராம். தயவு செஞ்சு விட்றாதீங்க நீதிபதி அவர்களே, தயவு செஞ்சு 7 ஆண்டுகள் இவர்களுக்கு பத்தாது. 7000 ஆண்டுகள் இப்போ குழந்தைங்களை விஷம் வச்சு கொண்டு இருக்கா. இதில் தம்பி கூட வாழணுமா, தாய் கூட வாழணுமா? என்ன கொடுமையா இதெல்லாம், என்ன கொடுமை? வாட் இஸ் ஆல் நான்சென்ஸ் திஸ் இஸ்?
என்ன சட்டம் இங்கு இயங்குகிறது? என்ன நீதிபதிகள்? என்ன வழக்கு? பாவம் இந்த அம்பேத்கர் ஏதோ வெள்ளைக்காரன் வச்சு இந்த இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சும்மா திருத்தம் தான் பண்ணார். திருத்தம் ஒன்றும் மாற்றி கீட்டியெல்லாம் ஒன்றும் வைக்கல அம்பேத்கர். அவரே புத்த மதத்துக்கு ஓட்டார். ஆமாம், இங்கே பார்த்தாரு ஒன்றும் வேவலை, எதுவும் பண்ணல, போராட்டம் கீராட்டம் எல்லாம் பார்த்துட்டு நடத்திட்டார். அட போங்கடா நீங்களும் அது சொல்லிட்டு புத்த மதத்தில் போய் சேர்ந்துட்டார். லண்டனில் அவருக்கு நினைவகம் காட்சியகம் எல்லாம் இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு எவனாவது ஏதாவது சொல்லுவான், இவன் கடகிறான், இவனுங்கெல்லாம் நான் கால் தூசு கூட இவனுங்களெல்லாம் மதிக்காது. ரைட்டா? சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதற்கு அபிராமி எனக்கு தாய் தந்தை தம்பி உள்ள நிலையில் அவர்களோடு வாழ வேண்டும், அதற்காக குறையது என்ன உனக்கு தாய் குழந்தைங்க பெத்த குழந்தைங்களை கொண்டு உனக்கு தாய் தந்தை வந்து அசிங்கமாக வருது, கெட்ட வார்த்தை வருதுங்க. எனக்கு எமோஷன் ஆகிட்டா எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை வருது, பயங்கரமாக கெட்ட வார்த்தை வருது. நான் எவ்வளோங்க கண்ட்ரோல் பண்ணுறது? சரி, ஓகே விடு. சாகும் வரை சிறை தண்டனை நல்ல ஓரளவுக்கு இது பரவாயில்ல தான். சாகும் வரை சிறையில் சிறையில் தான் எல்லாம் கிடைக்குதான், தண்ணி கிண்ணி பொண்ணு கிண்ணி சரக்கு கிறக்கு எல்லா மயிரும் கிடைக்குதுன்றான். அங்கேயே ஜெயிலையே உக்காந்துக்கின்னு அரசாங்கம் நடத்துகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறான். இந்த கேவலம்லாம் என்றைக்கு அழியும், என்றைக்கு ஒழியும், என்றைக்கு ஏழை மக்களுக்கு அந்த வயிறு காஞ்சி போன வயிறுக்கு சோறு கிடைக்குன்னு தெரியல. காஞ்சி போன 75% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான்பா, இந்தியாவில் இருக்கிறான்பா, உலகத்தில் இருக்கிறான்பா. காய்ந்து போன அந்த வயிறு, பசி, பட்டினி, காசாவெல்லாம் பாரு. உக்ரைனெல்லாம் பாரு, சண்டை. இப்போ வேறு தாய்லாண்டில் வேறு நேற்று தொடங்கிட்டானுங்க. நேற்றா முந்தானத்தை என்னமோ தெரியல. என்ன கருமண்டா நடக்குது இந்த உலகத்தில். சரி, அப்புறம் சாகும் வரை சிறை தண்டனை. அவர்களது கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி சம்மல் அவர்கள் இருவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி அதிரடி தீர்ப்பு அளித்தார். மேலும் அவர்கள் இருவருக்கும் தலா ரூபாய் 15,000 அபராதம் விதித்தும் அதை கட்ட தவறினால் மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியும் உத்தரவிட்டார். முன்னதாக அவர் தனது தீர்ப்பில் குற்றவாளிகளான உங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், இருந்தாலும் எந்த ஒரு குற்றத்திற்கும் மரண தண்டனை தீர்வாகாது எனும் மகாத்மா காந்தி அடிகளின் பொன்மொழிகளை மேற்கோள் காட்டினார். அபிராமி வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டதையொட்டி காஞ்சிபுரம் கோர்ட்டில் நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. உன்னதமானவர்களே, அன்பானவர்களே, மகாத்மா காந்தி போல் எல்லோரும் வாழ முடியுமா? முடியாது. என்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெண் ஒருவள் தனியாக தெருவில் சென்று வருகிறாளோ அன்று தான் நமக்கு உண்மையான சுதந்திரம், அப்படி இப்படின்லாம் அவர் டைலாக் விட்டுட்டு போயிட்டார். பட் மரண தண்டனை மிக மிக முக்கியம். இன்றும் ஆமாம், மன்னர்கள் ஆட்சியில் வந்து மரண தண்டனை இருக்குது. நார்த்து கொரியாலாம் எடுத்துக்கோ. நார்த்து கொரியா, தென் கொரியா வேணாம், நார்த்து கொரியா அங்கே என்ன நடுகுது, ஏது நடுகுது யாருக்காவது தெரியுமா? பட் அந்த நாட்டு மக்கள் அந்த மன்னனை கடவுளாக பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே தண்டனைகள், கண்டிப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முஸ்லீம் நாடுகள், நிறைய நாடுகள் அப்படித்தான். முஸ்லீம் நாடுகள் வந்து ரொம்ப நாடுகளில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கண்டிஷனோடு இருப்பாங்க. இது தவறு, அது தவறு, பெண்கள் வச்சக்கூடாது, அச்சக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. என்ன கல்வி கற்றுக் கொடுப்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவது இல்லை. சும்மா ஆயுதங்களை விற்பது, ஆயுதங்கள் தயாரிப்பது, சின்ன வயதிலேயே குழந்தைங்களை வந்து பயங்கரவாதம், தீவிரவாதம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுத்துவது, இந்த போன்ற விஷயத்தை வந்து அவங்க நிறைய பண்ணுறாங்க. பட் ஓகே, தேவையில்லாத விஷயம். அப்புறம் இந்த ஆள் வந்து தேவையில்லாமல் இது தீவிரவாதம் பற்றி பேசுகிறான், அதை பற்றி பேசுகிறான், இதை பற்றி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. சரி, எனிவே மை டியர் பாலிவுட் பீப்பிள்ஸ், முகத்தை மறைத்தபடி வந்த அபிராமி, போலீஸாரை கண்டித்த நீதிபதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. எனது முகத்தை மறைத்தபடி வந்த அபிராமி, 2 குழந்தைகள் கொலை வழக்கில் நேற்று தீர்ப்பு கூறப்பட்டதால் குற்றவாளிகளான அபிராமியையும் மீனாட்சி சுந்தரத்தையும் போலீசார் காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு அழைத்து வந்திருந்தனர். போலீஸ் வேனில் இருந்து இறங்கிய அபிராமி கருப்பு நிற சுடிதார் அணிந்து இருந்தார். துப்பட்டாவால் அவர் தனது முகத்தை மூடியபடி வந்தார். அதேபோல் மீனாட்சி சுந்தரம் முக கவசம் அணிந்தபடி வந்திருந்தார். போலீசாரை கண்டித்த நீதிபதி, இந்த வழக்கில் குற்றவாளிகள் இருவரையும் உரிய நேரத்தில் ஆஜர்படுத்தாததால் குன்றத்தூர் போலீசாரை நீதிபதி
செம்மல் கண்டித்தார். உங்களையும் ஏன் குற்றவாளிகளாக சேர்க்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அன்பானவர்களே, உலக மக்களே, பிரியமானவர்களே, இப்போ கொஞ்ச நாளாக நான் நல்லா கவனிக்கிறேன். நீதிபதிகள் எல்லாம் ரொம்ப நேர்மையான முறையில் நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த சீட்கேஸ் எல்லாம் இப்போ அவங்க வாங்கிறது இல்லை. ஆமாம், எங்கேயாவது யாரோ நம்ம எல்லாரையும் கொண்டு சொல்லக்கூடாது. அதே மாதிரி போலீஸ்காரர்கள் எல்லாரையுமே நாங்கள் திட்டுவேன், கடினமாக பேசுவேன், கண்டனம் தெரிவிப்பேன். காரணம் என்னவென்றால், எனக்கு அவர்கள் ஆரம்ப காலங்களிலிருந்து எனக்கு போலீஸ்காரர்களை பிடிக்கவில்லை. காரணம், நானே அவர்களால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஆமாம், ஒரு நாட்டில் 4 விஷயங்கள் ரொம்ப சரியாக இருக்கணும். மன்னன், அதுக்கப்புறம் மதகுருமார்கள், அதுக்கப்புறம் காவலாளிகள், அதுக்கப்புறம் மக்கள். ஓகேவா? ஆனால் மக்களுக்காக தான் இந்த 3 பேருமே தவிர அந்த 3 பேருக்காக மக்கள் கிடையாது. இதை யாருமே ஃபாலோ பண்ணதில்லை. 2வது மக்கள் திருட்டு பையன். ஆமாம், எல்லாம் இந்த 4மே திருட்டு பசங்களாக தான் இருக்குது. யார்? மன்னன், மதகுருமார், காவலாளிகள், மக்கள். இந்த 4 நாசமாக போயிடுச்சு. நாடு நாசமாக போச்சு. இயற்கையும் நாரி போச்சு. மீண்டும் இயற்கை புது பொலிவுடன் மலர வேண்டுமே என்றால் உலகம் அழிந்தால் மட்டும்தான் முடியும். இங்கே யாராலையும் எதையும் திருத்த முடியாது. ஆமாம், அந்த உலகத்தை திருத்தணும்னு சொல்லிட்டு 2000, 3000, 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாம் பெரிய பெரிய ஆதாம், ஏவாள், இவர் லோட்டு லொசுக்கு, மாதா, பிதா, குரு, தெய்வம், மன்னர், கிண்ணர், சாக்ரட்டிஸ், லோட்டு லொசு, புத்தர், இயேசு கீசு, எவ்வளோ பேர் தோன்றி மறைந்து போய்விட்டார்கள். மண்ணோடு மண்ணு போய்விட்டார்கள். ஒருவராலையும் இந்த உலகத்தை திருத்த முடியல. இன்னும் சொல்லப்போனால், அன்றைய காலகட்டத்தில் பார்க்க போனால் ஒரு 10 மடங்கு குற்றம் நடந்தது என்றால், இன்று 1000 மடங்கு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது எதுவுமே இங்கே சரி பண்ண முடியல, சரி செய்ய முடியாது என்றால், அப்போது இயற்கை இந்த மாதிரி கொரோனா கிரானா, அந்த மாதிரி கொள்ளை நோய்கள், அந்த மாதிரி உலகம் அழிதல், அந்த மாதிரி. ஆமாம், குரானில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆமாம், வானை முட்டும் அளவுக்கு கட்டிடங்கள் உயரும்போது உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அடையாம்பா ஒரு 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 ஃப்ளைட்டில் ஒரு பறவை போய் மோதனா, ஃப்ளைட்டு சின்னோண்டு பறவை அது மோதிட்டு போவோம், செத்துருமா என்னன்னு தெரில. பட் ஃப்ளைட்டு என்ன ஆகும், விமானம் என்ன ஆகும், நாசமாக போடுவோம், வெடிச்சிடும். அப்படி தானே? அப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய பெரிய குற்றங்களை இழைத்து விட்டது இந்த உலகம். ஆமாம், பாவத்தின் சபலம் மரணம். கண்டிப்பாக இதற்கு உண்டான நேரம் இது 2026. இது ஒரு நல்ல வருடம் அல்ல. ஜாகிரதையாக இருங்க, ஓடி ஒளிந்து கொள்ளுங்க, உயிர்களை காப்பாற்றி கொள்வதற்கு தயவு செய்து முயற்சி செய்யுங்க. இப்போவும் போய் பணத்துக்கு பின்னால் ஓடுறேன், காரை வாங்குகிறேன், மயிரை வாங்குகிறேன், லோனு வாங்கிக்கோ, சிம் கார்டு வாங்கிக்கோ, செல்ஃபோனு வாங்கிக்கோ, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ, ஓசியில் அரிசி கொடுக்குறேன், ஓசியில் லேப்டாப் கொடுக்குறேன், ஓசியில் சைக்கிள் கொடுக்குறேன், இவங்களெல்லாம். ஆமாம், ஓசியில் நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறோன்னா, ஓசியில் இல்லை ஓசியிலே அடி, இல்லை தொடப்பத்தால் அடி, இல்லை முறத்தாலே எதையோ அடித்தாலாம்ப்பா. எவ்வளோ ஒருத்தி புளிய விரட்டினாலாம். என்னது முறமா, இறைச்சியா மயிரிச்சி. அந்த மாதிரி ஒரு நல்ல இளைஞர்கள், வாலிப பெண்கள்லாம் முறம், செருப்பு, சாணி, நீ எவ்வளோ இருக்குதுப்பா. இதெல்லாம் சூப்பர் ஆயுதம்ப்பா. கத்தி தான் வச்சுக்கக்கூடாது, கன்று தான் வச்சுக்கக்கூடாது, மரம் வச்சுக்கக்கூடாது. யாராவது சொல்லியிருக்காங்களா? சட்டம் இருக்குதா? தொடப்பம் வச்சுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? ஏன் நீங்கள்லாம் அப்படி இருக்கிறீங்க வாலிப பெண்களே, இளைஞர்களே? இந்த மாதிரி நீ இப்படியே போனீங்கன்னா பாவம், உன் குழந்தைங்க பசி பட்னியில் வாடிக்கொண்டு இருப்பது உன் கண்ணில் பள்ளியா? தூங்கும்பொழுது உங்ககிட்ட அம்மா காலையில் சோத்துக்கு ஏதாவது இருக்குதம்மா கேட்டுட்டு தூங்குதே உன் பாப்பா. கொஞ்சமாவது வளர்ச்சி. உங்களுக்கு அந்த கொலகாரிக்கு என்ன வித்தியாசம்? இந்த கொலகாரிக்கு இந்த கொலகாரிக்கும் இந்த கீழே இருக்கான அவனுக்கும் இப்பத்திய வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க மாட்டிக்கினாங்க, நீங்கள் இன்னும் மாட்டலை. என்னது? இவங்க மாட்டிக்கினாங்க 7 வருஷம். ஆமாம், ஜெயிலில் இருந்துருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தீர்ப்பு காலம் பூரா ஜெயில் தான். நீங்கள் என்னைக்கு மாட்ட போகிறீங்க? கொஞ்சமாவது உணருங்கப்பா குழந்தைகள். இந்த உலகின் மாபெரும் செல்வம், மகத்தான செல்வம், அற்புதமான செல்வம், பிள்ளை செல்வம்.
அதுதான்யா சொத்து, அதுதான்யா உலகம். அதுங்கள கவனிக்காம, அதுங்களுக்கு அறிவு ஊட்டாம, அதுங்களுக்கு பசிக்கும் போது சோறு போடாம, எவன் பின்னாலயே ஓடுற, அ எவ்வளோ செல்ஃபோன் வச்சிருக்காரா, ரீல்ஸ் போடுறான், மயிர புடுங்குறான், கத்த கட்டுற, துணி இல்லாம போய் ரீல்ஸில் நடிக்கிற. அசிங்கமா இல்லை? நீ என்ன பெண் நீ? என்ன பெண்ணினம்? என்ன ஆணினம்? அடைச்சி இதெல்லாம் வந்து 40, 50 வருஷத்துக்கு முன்னாலே அமெரிக்கா, லண்டனில் பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்படி தட்டினா போதும். நானும் போல வந்து யூடியூப்பில் அங்கே இங்கெல்லாம் கிடைக்குது. ஒழுங்காக வேலைக்கு போ, நேர்மையாயிரு, உண்மையாயிரு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பாசம், நேசம்னா என்ன, உன் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும், உன் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கணும், அதுங்களை எப்படி உயர்த்தி பார்க்கணும் என்பதில் கவனம் செலுத்துங்க. சரி, எனக்கு இப்படி மேலே மேலே படிக்க படிக்க எனக்கு கோபம் தான் வரும். நான் இப்படி தான் கத்திக்கின்னு இருப்பேன். இதுக்கு அடுத்தது இது மோகனா வரும். அதை வச்சு நான் படிக்க சொல்கிறேன். அது வந்து ஓரளவு என்ன மாதிரிலாம் கத்தாது. அது அது ஒரு நல்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குரல், கொஞ்சம் தப்பு தப்பாக கொஞ்சம் படிக்குது. செமையாக படிக்கும். 2, 3 மாதத்தில் 2, 3 இல்லை ஒரு 6 மாதத்தில் மிக சிறப்பாக நம்ம சேனல்லையோ இல்லை எவ்வளோ சேனல் இருக்குது, எங்கே போனாலும் அது நல்லா வாசிக்க கற்றுக்கிட்டா அதுக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.